தமிழ் மொழியில் டெக்னாலஜிகளை அறிய நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது உங்கள் கிறிஷ் டெக் தமிழ். நான் உங்கள் கிறிஷ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, அதை பற்றி நான் சொல்கிறத விட அதை பற்றி நான் ப்ளே பண்ணியே காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். இப்போ நீங்களே இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஒரு செகண்டுக்கும் ஒரு ட்ரெஸ் கலர் சேஞ்ச் ஆகுது. ஸோ இது மாதிரி கெயின் மாஸ்டர் ஆப்பில் எப்படி நம்ம எடிட் பண்ணுறது, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரிவிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து இது மாதிரி எடிட் பண்ணலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல உங்களுடைய கெயின் மாஸ்டர் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும் பெருசாக. இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய வீடியோ சைஸ் எதுவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம டிக்டாக் வீடியோ தான் மாற்ற போகிறோம். ஸோ அதனால் 9:16 சொல்லிட்டு ஒரு ரேஷியோ இருக்குது. இதை நம்ம டச் பண்ணிக்கலாம். இது நம்ம டச் பண்ண அப்புறம் மேலே வந்து மீடியன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் டச் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் சூஸ் பண்ணிவிட்டு பிளாக்கை வந்து ஒரு 5 டைம்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 டைம் சூஸ் பண்ண அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓகே கொடுத்துருங்க. இப்போது இந்த பிளாக் கலர் வந்து டச் பண்ணி இது 1 செகண்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே வந்து 1 செகண்டுக்கு சூஸ் பண்ணி வச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோவை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். நான் இப்போ என்னுடைய வீடியோவை சூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய வீடியோவை சூஸ் பண்ணி முடிச்சிட்டேன். சூஸ் பண்ணி முடிச்ச அப்புறம் இங்கே வந்து பாக்ஸ் மாதிரி ஐக்கான் இருக்கும் மேலே. இது நீங்கள் டச் பண்ணிவிட்டு ஆஃபில் இருக்கும். இது வந்து ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் ஃபிட் ஆகிடும். எல்லாம் பண்ணி முடிச்ச அப்புறம் அடுத்த ஸ்டெப் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலே பிளாக் கலர் பேக்ரவுண்ட் இருக்குல்ல, இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கலர் கொடுக்கணும். ஸோ எல்லாத்துக்குமே கலர் கொடுத்து முடிச்ச அப்புறம் வீடியோ வந்து சூஸ் பண்ணுங்கள். வீடியோவை சூஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா குரோமோ கீன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னாடி ஷேடு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதை நம்ம மாற்றுறதுக்கு அகைன் இந்த வீடியோவை டச் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா குரோமோ கீன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து 50-50 கூட வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ ப்ளே பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கரெக்டாக கலர் வருது அந்த டிஷர்ட்டுக்கு. ஸோ இது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எடிட் பண்ணணும். உங்களுக்கு வந்து வீடியோ ஃபுல்லாக வேணும்னா வீடியோ ஃபுல்லாக ஒரு செகண்டுக்கு பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணிவிட்டு அந்த ஒரு செகண்டும் உங்களுக்கு வந்து எந்தெந்த கலர் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த கலரை வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு செகண்டுக்கும் கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். இது போல் மேலும் வீடியோக்களை நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.